தூக்கி சிவந்தமிழ் தூக்கி அங்கத்தில் ஓர் பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடிய வரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, எமை கை தூக்கி ஆள் தெய்வமே. உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பன் கலைக்கூடத்தின் அரும்புணர் தொடர் இலக்கிய நிகழ்வின் 138வது அமர்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். ஏன் குழந்தைங்களெல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம்னா ஒரே ரீசன் என்னன்னா, இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் 90 விழுக்காடு குழந்தைகளுக்கானது. அவங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் வாழ்வை நெறிப்படுத்தவும் பயன்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உங்க போன்ல கிடைக்காது. நாட் ஈவன் உங்க வீட்டுல கூட கிடைக்காது. ஏன்னா வீட்டுல இன்னைக்கு 90 விழுக்காடு சீரியல்ஸ்ல மட்டும்தான் நிறைய அம்மாக்களும் பாட்டிகளும் மூழ்கி போயிருக்காங்க. அதற்குள்ள மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது நிகரில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல குழந்தைகளை நெறிப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை அவங்கள ஊக்கப்படுத்தவுமான விஷயங்கள் ரொம்ப குறைவானதாக இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு முன்னெடுத்ததுல தான் எப்பவுமே நாங்க கம்பன் கலைக்கூடத்துல குழந்தைங்களுக்கான நிகழ்வுகளாகவே தேடி தேடி எல்லா பள்ளிகளையும் தேடி தேடி போய் கூப்பிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு. பெரும்பாலான பள்ளிகள் நாங்க அனுப்பல அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லைங்க நீங்க அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா எந்த அமைப்பும் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களையும் தேடி தேடி, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அரசு பள்ளிகளை தேடி தேடி போய் செய்யாது. ஏன் அரசு பள்ளிகள் மேல ஒரு தனி பெரும் காதல் அப்படின்னா, இங்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் எல்லோரும் அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில இருக்கிறது தான் ஒரு காரணம். இன்னைக்கு அரசு பள்ளிகளை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தை கையில் எடுத்ததுனாலதான் அந்த மாதிரி. ஏன்னா அரசு பள்ளி குழந்தைகள் கிட்ட பொதுவாகவே ஒரு பெரிய நெஞ்சுரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோல்விகளை ரொம்ப சீக்கிரமா எளிதில் கடந்து வர்றதுக்கான ஒரு பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப எளிதில் கடந்து வரக்கூடிய மனதிடத்தை கொண்டிருப்பவர்கள் அரசு பள்ளியில் பயின்ற குழந்தைகள் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு தனியார் பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் படித்து கொண்டிருக்கும் பெரும்பாலான குழந்தைகள் கிட்ட இல்லாத ஒரு நெஞ்சுரம், மனோதிடம், நம்ம இதுல இருந்து மீண்டு வரணுங்கிற ஒரு பெரிய உத்வேகம் அரசு பள்ளி குழந்தைகள் கிட்ட நிறைய இருக்குது. அதை நம்ம பாராட்டியே தீரணும். இன்று வரை முதல்ல இருந்த அளவுக்கு இப்ப இல்லைன்னாலும் இன்று வரைக்கும் அது தோல்விதானே, அது நம்மளுடைய இலக்கு அல்ல. தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து ஓடலாம் அப்படிங்கிற நெஞ்சுரம் அரசு பள்ளி குழந்தைகள் கிட்ட நிறைய இருக்கு. நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, நேற்றுக்கு முன்தினம் நான் சந்தித்த ஒரு நிகழ்வு. அவர் அந்த பையன் ஸ்டேன்ஸ் பள்ளியில படிச்ச பையன், 28 வயசு, வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, செட்டில்டான ஃபேமிலி, காக்னிசன்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற பையன். அவங்க வெள்ளிக்கிழமை காலையில ஒரு கோவில் கும்பாபிஷேகம், நாங்களும் போயிருந்தோம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு. காலையில அவங்க அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. இந்த பையன் லாகின் பண்ண வேண்டிய பையன். அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுங்கிறதுனால அவங்க முடிச்சுட்டு எல்லாம் சாயந்தரம் 3 மணிக்கு வர்றாங்க. வீட்டு திறந்த கதவை தட்டினா திறக்கவே கிடையாது. ஏன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லி கதவெல்லாம் உடைச்சு பார்த்தா தூக்கு போட்டுக்கிட்டான். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஒரு ரீசனும் இல்லை. அவனோட போன் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்குது, எதுவுமே இல்லை, எந்த லவ் அஃபேர் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா தெரியல. இப்ப வரைக்கும் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சூழல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, நெருக்கடியான மெயில் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவனுடைய நட்பு வட்டாரத்துல சொல்றாங்க. ஆபீஸ்ல நெருக்கடியான மெயில் அப்படின்னா அந்த மெயில சந்திக்கக்கூடிய மனோதிடம் உங்ககிட்ட இல்லைங்கும் போது அந்த தொழிலுக்கும் அந்த வேலைக்கும் கூட தகுதி இல்லாதவங்கள் தானே. ஸோ நீ பள்ளிக்கூடம் நம்மளை வளர்த்துறது கிடையாது. அதாவது பள்ளிக்கூட பிராண்ட் நம்மளை வளர்த்துறது கிடையாது. பள்ளிக்கூடங்களும் அங்க இருக்கிற ஆசிரியர்களும் தான் நம்ம வளர்த்துட்டு இருக்காங்க. நான் திரும்ப திரும்பவும் எல்லா இடங்களிலும் சொல்றது அதுதான். ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு அதுக்கான நீட் எதுவுமே கிடையாது. மாசானா அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். அவங்க வேலை செய்யறாங்க, செய்யல, சொல்லித்தர்றாங்க, சொல்லல, அது எல்லாமும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறணும், நீங்க இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். உங்க ஆசிரியர்கள் பெற்றோர்களை விட ஒரு பங்கு அதிகமாக நினைக்கிறதால் மட்டும்தான் அவங்க உங்களை கண்டிக்கிறாங்க. அதனால அந்த கண்டிப்புகளை எல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாம, தோல்விகளை கண்டு துவண்டு போகாம, வெற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு படியை நோக்கி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா தோல்விகள் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெரிய விஷயமாக தெரியாது. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். ரெண்டாவது, ரொம்ப மனதை பாதித்த அந்த விஷயம், அந்த பையனுடைய விஷயம். ஏன்னா கோயிலுக்கு போன அம்மா அப்பா திரும்பி வந்து பார்க்கும்போது பையன் உயிரோடு இல்லைங்கிறது ரொம்ப, தோல்விகளை சகஜமா ஏத்துக்க பழகுங்க. தோல்வியும் வெற்றி மாதிரி, தோல்வியை எப்ப நம்ம ருசிக்க பழகுறோமோ அப்பதான் வெற்றியுடைய உண்மையான ருசி நம்மளுக்கு தெரியும். குழந்தை பருவத்திலிருந்து நீங்க இதை மனசுல ஏத்துட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கான எல்லா நாள்களும் வெற்றியான நாட்களாகவே அமையும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தைப்பூசமும் கூட. முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இறை என்றும் உங்களோட இருக்கும். நல்வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும், பெண்மணிகளுக்கும், கண்மணிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். முக்கியமாக இந்த நிகழ்வுகள் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்க முழு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாளன்னைக்கு அண்ணா பிறந்த நாள், அண்ணா நினைவு நாள். அவரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கவிதை. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். கவிதையின் தலைப்பு மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். உதய சூரியனை கண்டெடுத்த நீ உன்னத உழைப்பின் வரப்பிரசாதம். உரிய ஊதியத்தை ஓந்தளித்த நீ உணவுக்கும் அளித்தாய் உத்தரவாதம். எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் எதிர்ப்பதென்பது அநாகரீகம். எதிரிகளை கூட வெறுத்தொதுக்காது எடுத்தணைத்த நீ அபூர்வ ராகம். உதிரி பூக்களின் ருதறி தள்ளாது உன்னுள் சேர்த்து கட்டினாய் ஆரம். உதிரம் உறையும் முன் மன்னித் தருளிய அண்ணல் காந்தியின் மறு அவதாரம். அண்டை அயலாரும் அணிவகுத்தேகிட ஆட்சியை ஏற்கவும் வந்தது நேரம். சண்டையிடுவோரும் சங்கமமாகிட சரித்திரம் படைத்தாய் அலைகடல் ஓரம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூக்களும் மணக்கும் என்றதுன் மனக்கடிகாரம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூக்களும் மணக்கும் என்றதுன் மனக்கடிகாரம். வீற்றாய் கோட்டையில் வீறு கொண்டெழுந்து விழுதின் வேர்களில் விடியலின் ஈரம். பகைவரும் நாணி கோணும் வண்ணம் பதிலடி கொடுத்ததுன் சொல்லலங்காரம். பகுத்தறி வழிக்கும் பல்சுவை விளக்கம் பெற்றுத் தந்தது அங்கீகாரம். புலரும் பொழுதில் படரும் ஒளியாய் குதிரை அவிழ்க்கும் புன்னகை பானம். பருகப் பருகச் செவிக்கு விருந்தாய் பரவசமழிக்கும் பலரச பானம். வியர்வை துளிகளில் வீசிடும் தென்றலாய் வருடிச் சென்றதுன் வார்த்தை ஜாலம். விதவை மனங்களை விரும்பி ஏற்கவும் வழிவகை வகுத்தது கட்டிய பாலம். சிந்தை முழுவதும் சிதறி கிழக்கும் சந்தத் தமிழின் சித்திர கூடம். கந்தையாகாது சிங்கத் தமிழினம் கற்றுக்கொண்டது உன்னிடம் பாடம். உதைபடப் போகும் பந்தாய் இருந்தும் உயரப் பறந்த நீ நீர்நிறை மேகம். விதியென்றொதுங்கிய விலகிக் கொள்ளாது விளக்கம் தந்ததுன் விடுதலை தாகம். தரிகெட்ட சமுதாய சீர்கேட்டை பிழிந்து திரையிட்டு காட்டினாய் தீசுட்ட காயம். தரங்கெட்டு போனோரின் இதயத்தை பிளந்து தணலிலே வாட்டினாய் வெளுத்தது சாயம். குடிசைகளைச் சுற்றி காரிருள் படியாது குன்றின் மேலிட்டு ஒளிரிய தீபம்.
கோபுர வாசலில் காத்து கிடக்காது கருவறைக்குள் செல்ல காட்டினாய் தூபம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடென கடந்து வந்ததோ கால் கடுக்கும் தூரம். கடைசி வரைக்கும் கட்டுக்கோப்பாய் கட்டி காத்ததால் குறைந்தது பாரம். எங்கே பூத்தாலும் மணக்கும் என்றதும் எதிரியை மதிக்கும் பண்பின் ஆழம். எதையும் தாங்கிடும் இதயம் கொண்ட நீ எரித்தாலும் கருக்காத தங்கப் பாலம். நாகரிக உயர்வை நமக்குள்ளே புகுத்தி நல்கினாய் நல்லாட்சி வாழ்கனின் நாமம். நிகரிலா நின்புகழ் நீடித்து நிலைக்க நீங்காத நினைவுகளில் நிறையட்டும் சேமம். நன்றி. ஒரு பாடல் தெய்வசிகாமணி காதலை மறந்துட்டத அம்மையார் வருத்தப்பட்டாரு. ஒரு பாடல். ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை, பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை, பச்சை இளம் கிழிமொழி நீ சொல்வது உண்மை. பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல்லென்றும் நீயாகுமா, தீ என்று சொன்னாலும் நீயாகுமா. ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்மனது என்னவென்று புரியவில்லையே. கண்ணென்ன கண்ணோ, நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையா. ஆதாரம் 100 என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் மெய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வரலாறு படித்தவங்களா இருக்காங்களா, மற்ற மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 7 பேர் முக்கியமானவங்க இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒரு 4 பேரும், அடுத்த மாதிரி ஒரு 3 பேரையும் பற்றி பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு அதான் 1ஆம் தேதி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதாவது விடுதலை போராட்ட வீரர், சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர். இவர் பல போராட்டங்கள் பல முறை சிறை சென்றவர். இவர் முதலமைச்சராக இருந்த போது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்குள் செல்லும் உரிமையை அளிக்க கோயில் நுழைவு அதிகார சட்டத்தை கொண்டு வந்தார். அதோட தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார். ஜமீன்தாரி முறை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தார். ஊழலுக்கு எதிராகவும் நேர்மையுடன் செயல்பட்டார். முதல்வர் பதவியிலிருந்தும் தமக்கு கிடைத்த சலுகைகளை தவிர ஒரு சாதாரண குடிமகன் போலவே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சென்றவர். இன்னொன்று சொன்னா, அதாவது இவருடைய நேர்மையை சொல்ல வந்தா, முதலமைச்சர் பன்ருட்டி விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்காங்க. அப்போ இந்த கார் டிரைவர் ஒரு பலா இது அப்படியே வெட்டி கார் டிக்கில் வச்சுட்டார். அவரை பார்த்துக்கார், அங்கே ஒன்றும் சொல்லலை. அப்புறம் சென்னைக்கு போனதும் முதல்ல அந்த டிக்கில் வச்சுல அந்த பலாக்கொலை கொண்டு கடை இதில் சேல்ஸ் பண்ணி அந்த பணத்தை கொண்டு ட்ரெஸ் கருவூலத்தில் கட்டுன்னு சொன்னாராம். அவ்வளவு நேர்மையானவரான். அப்படிப்பட்ட இவர். அதனால இவரை எல்லாருமே
நம்ம அரசாங்கம் கூட அந்த அரசர் வருக ஓமந்தூர் அரசர் மலை இதுன்னு வச்சு பேர் வச்சிருக்கு. அனைத்து கட்சினாலும் பாராட்டப்பட்டவர். இவரை அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா காந்தி ராமசாமின்னு சொல்லியிருக்காரு. நேரு பட்டை தீட்டப்படாத வைரம் என்று புகழ்ந்துள்ளார். இவருக்கு என்றுமே வரலாற்று நிலையான இடம் இருக்கிறது, அது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது பம்மல் சம்பந்த முதலியார், நவீன தமிழ் நாடக உலகின் முன்னோடி மற்றும் தமிழ் நாடக தங்கை என் தந்தை என போற்றப்பட்டவர். சென்னையில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். வழக்கறிஞராகவும் நீதிபதியாக பணியாற்றியவர். நீதிபதி இருக்கிற ஒரு முக்கியமான ஐயா வழக்கறிஞரை தெரிஞ்சுக்கணும். அவங்க மனைவி இறந்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தாராம். மனைவி இறந்தது பழக்க வைக்க முடியாது, ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற மனைவி இறந்த அன்னைக்கு கூட கோர்ட்டுக்கு வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆளர். நாடகத்துறைக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர். சுகரவிலாச சபா அப்படிங்கிற 1900 ஆரம்பிச்சு அதன் மூலம் தரமான நாடகங்களை மேடை நாடகங்களால் மேடையிட்டார். ஏறத்தாழ 94 நாடகங்களை எழுதினார். இதுவே சமூக புராணம் மற்றும் மொழிபெயர்ப்பு நாடகங்களும் ஆகும். நாடகங்களை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் முக்கிய பாத்திரங்களில் நடித்தும் காட்டியுள்ளார். இவரது பல நாடகங்கள் பிற்காலத்து திரைப்படங்களாக வெளிவந்தது. குறிப்பாக சொல்லணும்னா மனோகரா, அப்புறம் கலைமாமணி, பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். நாடக உலகில் இவரை தவிர்த்து ஒரு வரலாறு எழுத முடியாது. அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், அதாவது விஞ்ஞான உலகின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் கண்டுபிடிப்புகளின் தந்தைன்னு சொல்றாங்க. உலகிலேயே அதிக கண்டுபிடிப்புகள் 1895 காப்புரிமை உடப்படி கண்டுபிடிச்சு அதுக்கு காப்புரிமை பெற்றவர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மின்சார விளக்கு, இந்த போனோகிராம், திரைப்பட கருவி அப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால திரைப்பட உலகின் தந்தைன்னு போற்றப்படுறார். சிறு வயதில் இவர் பள்ளிக்கு போன 3 மாசம் அந்த டீச்சர் வந்து ஒரு சீட் எழுதி இந்த கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துன்னு சொல்லி, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய அனுப்பாதீங்க, மூளை வளர்ச்சி இல்லை, அதனால வந்து மற்ற குழந்தையும் கெட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்லி கொடுத்துதான். அந்த அளவுக்கு ரொம்ப இதான. அப்புறம் என்ன, தோல்வி என்பது வெற்றிக்கான முதல்படி என்ற தத்துவத்துக்கு சொந்தக்காரர். அதாவது இவர் அடிக்கடி சொல்வார், திறமை என்பது 1%, 99% உழைப்பு அப்படின்னு சொல்லுவார். அமெரிக்காவில் எடிசன் இறந்த அன்னைக்கு இந்த பிறந்த நாளை தேசிய கண்டுபிடிப்பு தினமாக கொண்டாடுறாங்க, இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவர் வந்து இறந்த அன்னைக்கு அமெரிக்கா ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணி தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கு கண்டுபிடிக்காம இருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு பார்க்குறாங்க. அது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். அப்புறம் அடுத்தது ஆபிரகாம் லிங்கன் சொன்னா 16 வயசுல அதாவது உலக வரலாறு மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். 14வது அதிபர் அமெரிக்காவில். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். மரக்குடியில் தான் பிறந்தார். அமெரிக்க அடிமை முறை உழைத்தவர். இவர் ஆற்றிய மிகச்சிறிய உரையான கெட்டிஸ்பர்க் வகை புகழ்பெற்ற மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களுக்கான அரசு. இந்த வரி வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளையும் கடைபிடிச்சது. ஜனநாயக நாடுகள்ல இந்த வரி வந்து எல்லா நாடுகளும் கடைபிடிச்சிருக்காங்க. தனது வாழ்க்கையில் பல முறை தேர்தலில் தோற்று பல தொழில்கள் நஷ்டம் அடைந்து இறுதியில் அதிபரானார். அதாவது எடிசனும் இவரும் 2 ஒரே மாசத்தில் பிறந்திருக்காங்க, ஒரு நாள் வித்தியாசம். அதனால ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். அப்புறம் ஒரு நாள் ஒரு எதிர்கட்சி எம்பி சொல்லியிருக்காரு, பாருங்க எடிசன் இவர் ஆபிரகாம் பெரிய ஆளு, அவங்க அப்பா தச்சு செருப்பு தானே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப சொன்னாராம், அதே செருப்பு என்னால் தைக்க முடியும், தச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும், நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். அவருடைய புகழ் உலகம் முழுவதும். எடிசன் இந்த இது ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிறது ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்புறம் முக்கியமான செய்தி, வரும் 14, 15 தேதிகளில் அன்னூர் பக்கத்தில் பிரபஞ்ச சேவா ஆசிரம்னு அங்கே ஆண்டு விழா நன்கொடை விழா நடக்குது. நான் வருஷம் போயிட்டு இருக்கேன். 2 நாள் போய் தங்க முடியும், நம்மளுக்கு 15ஆம் தேதி அமர்வு இருக்கு. அதனால 14ஆம் தேதி போனாக்கா ஏன்னா குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் 400 பேர் இருக்காங்க. நம்ம மருத்துவரையை கூட 2 வாரத்துக்கு போன மாதம் அவருடைய ஃபேன்சி சட்டெல்லாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி குழந்தைகள் பெரிய வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். வாய்ப்பு கிடைக்கிறவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் கலந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி நம்ம அமர்வு இருக்கு. அதான் அது இதை நான் இது பண்ணிட்டு வரதில்லை, நானே 14ஆம் தேதி போயிட்டு 15ஆம் தேதிக்கு வர போறேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல கூட குரூப்ல போட்டிருக்கேன், நிகழ்ச்சி இதை பற்றி போட்டிருக்கேன். அதனால எல்லோரும் வந்து அந்த இதை வந்து பார்த்து என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் SM சுதிப்தி. நான் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி உப்புளிப்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்று நான் பேச போகும்
புத்தகம். என்னை நீ புரட்டிப்பார், நாளை உன் வாழ்க்கையையே நான் புரட்டுகிறேன் என்றதாம் புத்தகம். அதற்கு முதலில் உங்கள் கையில் உள்ள செல்போனை கீழே வைத்து புத்தகத்தை எடுத்து படிங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும். யாரெல்லாம் இன்று தலை குடித்து படிக்கிறார்களோ நாளை அவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழலாம். நாம் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி மையத்திற்கு செல்கிறோம். அதே போல நம் அறிவையும் நம் மூளையையும் நம் மனதையும் நன்றாக வைத்துக் கொள்ள நூலகத்திற்கு செல்ல வேண்டும். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு குரூப் 2 தேர்வாகட்டும், ஒரு நீட் தேர்வாகட்டும், ஒரு புத்தகத்தை புரட்டினால் மட்டுமே அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அப்படித்தான் ஒரு பேரரசர் இருந்தார். அவர் எங்கெல்லாம் போருக்கு போகிறாரோ அங்கிருந்து புத்தகத்தை சேமித்து அவர் அரண்மனையில் வைப்பார். அதற்கு ஒரு தனியாக அறையை வைத்துள்ளார். அந்த அறைக்கு பெயர் மனம் மருத்துவம் என்று பெயர் வைத்துள்ளார். ஒரு புத்தகம் நமக்கு கற்றுத் தருவது என்ன? நம்மை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, பூமியை தெரிந்து கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி போன்ற அனைத்தும் கற்றுத் தருகிறது. ஒரு நூலினுடைய கூர்மையும் ஒரு வாளினுடைய கூர்மையும் தான் இந்த பூமியை ஆள்கிறது. காலப்போக்கில் அந்த வாளினுடைய கூர்மை மழுங்கி போய்விடும். ஆனால் அந்த நூலினுடைய கூர்மை தான் மழுங்காமல் இந்த பூமியை உயர்த்தும். நமக்கு புத்தகம் எவ்வளவு கற்றுத்தருகிறது. ஆகையால் இப்பொழுதே அனைவரும் நூலை படிக்க வேண்டும் என்று நன்றி கூறிவிடுகிறேன். பெருமதிப்பிற்குரிய அவையில் உள்ள சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை உங்களிடத்தில் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். இன்று 3 விதமான நிகழ்வுகள் உள்ள நாள். ஒன்று தைப்பூசம். பொதுவாக இந்து கோயில்களிலே ஒரு விழாக்கள் நடைபெறும் என்று சொன்னால் குடும்பத்தோடு செல்வார்கள், வழிபட்டு வந்து விடுவார்கள். இந்த பண்டிகைக்கு மட்டும்தான் காவடி தூக்கி கொண்டு செல்வது ஒரு வழக்கம். இது 2. மூன்றாவது, வள்ளல் நம்முடைய வடலூர் வள்ளலார் அவருடைய தைப்பூசம், ஜோதி தரிசனம் இன்று. சரி, நான் இந்த காவடி குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை 2 குறள்களிலே சொல்லியிருக்கிறார். இது படிக்கும் பொழுது எனக்கே ஒரு வியப்பாக இருந்தது. அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த மாதத்திலே தான் 14ஆம் தேதி காதலர் தினம் வருகிறது. அதனால் காமத்துப்பாலிலே இருந்து சில கருத்துக்களை பேசலாம் என்றும் நினைத்தேன். 2வது, 12ஆம் தேதியிலிருந்து நான் வெளியூர் செல்வதால் வருகிற 2-3 கூட்டங்களுக்கு வர முடியாது என்கின்ற அந்த அட்டண்டன்ஸையும் உங்களிடத்திலே பதிவு செய்துவிட்டு என்னுடைய கருத்துக்குள் நுழைகிறேன். பொதுவாக காமத்துப்பாலிலே நாணுவு துறவு உரைத்தல் என்கின்ற 114வது அதிகாரத்திலே 4வது குறளில் வள்ளுவப் பெருந்தகை சொல்கிறார், காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் நோனா உடம்பின் அகத்து என்கிறார். இந்த உயிரை காவடி தண்டாக வைத்து கொண்டு இந்த காமம் ஒரு பக்கமும் நாணம் ஒரு பக்கமுமாக தொங்குகிறது என்று அந்த 114வது அதிகாரத்தில் உயிரை காவடி தண்டாக கொண்டு அங்கே உமைப்படுத்துகிறார். சரி, இன்னொன்று சொன்னேன் அல்லவா, 120வது அதிகாரம் தனிப்படர் மிகுதி. இதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. ஒரு தலைவன் தலைவி இருவரும் மனமொத்து பழகிறார்கள். அந்த பழக்கம், அந்த அன்பு என்பது இருவரிடத்திலும் சமமாக இருக்க வேண்டுமா? அப்படி ஒருவரிடத்தில் இருந்து இன்னொருவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டால் இந்த காவடியை தூக்கி செல்கிறார்கள் அல்லவா, அதிலே ஒரு புறத்திலே அதிகமான பழுவும் இன்னொரு புறத்திலே பழு குறைந்திருந்தால் அது நடந்து கொண்டு செல்வதற்கு இயலாத ஒரு விடயம். அதனாலே தான் சொல்கிறார், ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது என்று குறிப்பிடுகிறார். சரி, இங்கே வருகை பதிவு வந்திருக்கின்ற மாணவ மணிகளுக்கு ஒரு சுருக்கமாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருக்குறளிலே இதற்கு முன்பு அறத்துப்பாலில் 5 குறள்களிலே இப்பு இம்மு போன்ற எழுத்துக்கள் வராத குறள்கள் 5 என்று ஒரு கூட்டத்திலே சொன்னேன்.
அதற்கடுத்த கூட்டத்திலே பொருள்பாலில் 12 இடங்களிலே இப்பு இம்மு வராத குறள்கள் உண்டு என்று 12 குறள்களையும் சொன்னேன். இன்று காமத்துப்பாலில் 10 இடத்துல வருகிறது. அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விளைகிறேன். வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் ஒரு நாள் இந்த ஐயா சொல்வது சரிதானா என்பதை நீங்கள் ஒரு நோட்டு, ஒரு திருக்குறள் புக்கு, மு வரதராசனார் போன்ற புக்கு, ஒரு பென் இவற்றை எடுத்துக்கொண்டு கடவுள் வாழ்த்திலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் அறத்துப்பாலில் 5 இடத்தில் வருகிறதா, இவர் சொன்னாரே. காமத்து பொற்பாலில் 12 இடத்தில் வருகிறதா, இவர் சொன்னாரே. காமத்துப்பாலில் 10 இடத்தில் வருகிறதா, ஐயா சொன்னாரே. இல்லை, அவர் சொல்வதைப் போல இன்னும் சில குறள்கள் இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்தால் எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நான் என்னை திருத்திக் கொள்வேன். சரி, இப்பொழுது காமத்துப்பாலிற்குள் வருகிறேன். காமத்துப்பாலில் 109வது அதிகாரம் தகையென குறுத்தல். 2வது குறள் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனது உடைத்து. இந்த குறளில் இப்பு இம்மு வருவதில்லை. இதே போன்றுதான் அடுத்து நான் சொல்லக்கூடிய குறள் அனைத்திலும் வரும். கண் விதுப்பழிதல் 118வது அதிகாரம் 7வது குறள் உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்திளைந்து வேண்டியவர் கண்டகன். 9வது குறள் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆ இடை ஆரங்கர் உற்றனக்கண். இனி 122வது அதிகாரம் கனவு நிலை உரைத்தல். இதிலே 3 குறள்களை வள்ளுவப் பெருந்தகை வைத்திருக்கிறார். காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து, முதல் குறள். 3வது குறள் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர், இது 3வது குறள். 9வது குறள் நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் என்று குறிப்பிடுகிறார். சரி, 124வது குறள் உறுப்பு நலன் அழிதல். 6வது குறள் தொடியோடு தோல் நெகிழ நோவர் அவரை கொடியர் என கூறல் நொந்து. 125வது அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல். 9வது குறள் காதல் அவரிலராக நீ நோவது இல்லை, உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யார் உளை சேரி என் நெஞ்சு. 9வது குறள் உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யார் உளை சேரி என் நெஞ்சு. இனி அதற்கு அடுத்தது 129வது அதிகாரம் உணர்ச்சி விதும்பல். இந்த இதிலே 6வது குறள் எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல். இல்லை, இந்த குறள் இல்லை. அதாவது காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை. 6வது குறள் காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை. 130வது அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல். இதில் 6வது குறள் தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு என்று 10 இடத்திலே வள்ளுவப் பெருந்தகை காமத்துப்பாலிலே இப்பு இம்மு என்கின்ற எழுத்துக்கள் வராமல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே வந்திருக்கிற மாணவ மாணவிகளிடத்தில் நான் பணிவோடு வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை ஒதுக்குங்கள். இதில் ஒன்றும் பெரிய விடயமில்லை. நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், திருக்குறள் புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், பொறுமையாக ஒவ்வொரு குறளாக படித்து விட்டு வாருங்கள். இதில் 2 நன்மை இருக்கிறது. ஒன்று, நீங்கள் திருக்குறள் புத்தகத்தை முழுவதுமாக படித்து வருகிறீர்கள். 2வது, இப்படி ஒன்றை கண்டுபிடித்து கொள்ள முடியும். நான் ஏன் இதனையெல்லாம் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே வருவார். அது நீங்கள் எத்தனை பேர் உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்று தெரியாது. 1330 குறள்களை நீங்கள் படிப்பதை விட ஒரு 10 குறளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த 10 குறளில் ஏதாவது 1, 2 உங்கள் மனப்பாடம் செய்து அதன்படியே நீங்கள் வாழ்க்கையை நடத்தினால் உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னார். உள்ளபடியே எனக்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட 2 குறள். ஒன்று, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இன்னொரு குறள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கின்ற ஊக்கம் உடைமையில் 596வது குறள். இப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கிய
உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வம் யாவினும் தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம், தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம், உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிருக்கு உயிராகிய தெய்வம். தெய்வம் யாவினும் உணர்ந்திடும் தெய்வம், தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம், உய்வம். நன்றிங்க. உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உணர்வினுக்கு உணர்வு ஆகிய தெய்வம், செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம், கை வருந்தி உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம். இல்ல, இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் பாரதியார் தெய்வம் சொல்லிட்டார். அதுல பெரிய தெய்வங்கள் நிறைய இருக்கு, சிறிய தெய்வங்கள் நிறைய இருக்கு. இப்ப திருக்குறள் சொல்லும் போதெல்லாம் நமக்கு பயம் இல்லாம இருந்தது. இப்ப நிறைய திருக்குறள் ஆராய்ச்சிகள் நிறைய செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா வந்து இருக்கிறாங்க, திருக்குறள் அப்படியே அத்தனை மனப்பாடமா புஸ்தகமே பூரா மனப்பாடம் பண்றாங்க. பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் ஐயா அங்க வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய இதுவும் பாட்டு எங்கெங்க என்னென்ன வருதுன்னு இருக்காங்க. இருந்தாலும் இது இந்த மாதிரி ஒரு பெரிய வியாபார சந்தையில் நானும் ஏதாவது வித்துட்டு போனாதான் நமக்கு வாழ்க்கை ஏதோ இருக்கிற காலத்தை கழிக்க முடியும் அப்படின்ட்டு நேரம் திருக்குறளுக்கு வந்தாருனுங்க. திருக்குறளில் நானும் அதிகமாக சொல்கிறேன். முதல்ல ஒரு அதிகாரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பார்க்குற போது அது அதிகாரமாக நமக்கு இல்லாத மாதிரி தெரியுது. 3 நாள்கள் சொன்னாவே ஓடி போகாமல் பார்த்துக்கிறதே பெரிய சமாச்சாரம். வந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெங்கேயோ இருந்து எவ்வளவு நேரமெல்லாம் ஒதுக்கிட்டு வந்திருக்காங்க. அத்தனைக்கு மேலே எங்கள் ஒரு இலக்கணத்தில் ஏதாவது பண்ணணும்னு பார்த்துட்டு எங்கள் அண்ணன் மேலே உட்காந்துருக்காரு. அவ்வளவு இலக்கணத்தில் முழுசாக செஞ்சு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு வலு இல்லைங்க. முதல் குழந்தைக்கு இருக்கக்கூடிய கவனிப்பு அடுத்த குழந்தைகளுக்கு இல்லை இருக்குங்களா? அப்போ 4 பேர் இருந்தால் அது குறைஞ்சிடும் மாதிரி அது இருக்கும். அது இந்த திருக்குறள்ங்க இந்த தலைப்பு வந்து நம்ம நல்குறவு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம். அந்த நல்குறவு என்பதற்கு வறுமை, அது நல்லது மாதிரி நல் அப்படின்னு சொல்லி போட்டால் அது எது திருப்பி பார்க்கும்போது அது நல்ல மோசமானதை சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் என்பது தீமைன்னு சொல்ல மாட்டாங்க, வேற ஒரு நல்ல சொல் போட்டு அவங்களுக்கு சொல்லுவாருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் அந்த வாசம் அவருக்கு தோதுபடுறதில்ல. இதுக்கு என்ன பொருள்னா நுகர்வன யாவும் இல்லாமை. இந்த ஐம்புலன்களால் ஐம்பொறிகளால் நம்ம நுகரக்கூடியது இருக்குங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடியது முக்கியமானது 5: மெய்வாய் கண் மூக்கு செவி. அது வழியாக நம்ம நுகரக்கூடியது 5 இருக்குது. அந்த 5மே நுகர முடியலைன்னா அதனால் பயன் இல்லாமல் போயிருமே. வழி அந்த நல்குறவாகிய வறுமை உண்டாகக்கூடிய வழிகள் சொன்னாங்க. முன்னோர்கள் தேடி வைத்த பொருள். நம்ம முன்னோர்கள் அப்பா தாத்தா ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கலாம். அன்னைக்கெல்லாம் ஒரு 4 ஏக்கர் காடு வாங்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு 1 ஏக்கர் 1 கோடிங்க. 1966 எங்களுக்கு வெள்ளக்கணத்தில் எங்கள் அப்பா ஒரு 10 ஆண்டு காலம் இந்த வேளாண்மையெல்லாம் பார்க்கக்கூடிய வேலையில் மேஸ்திரி மாதிரி இருந்தாருங்க. அதுக்கு அந்த 3 பேர், கால்சாமி கவுண்டர், பெருசாமி கவுண்டர், சுப்பைய கவுண்டர்னு சொல்லி 3 பேர் எங்களோடு இவ்வளோ நாள் இருந்திய, உனக்கு ஏதாவது என்ன வேணும்னு கேட்டார். நமக்கு ஒரு 10 ஏக்கரை இடம் வேணும், 10 ஏக்கரை வேணும், இன்னைக்கு 10 ஏக்கரை வேணும்னா உடனே அனுப்பிடுவோம். 10 ஏக்கர் வேணும்னு சொன்ன போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. செம்மேட்டுக்கு போயிருந்தோம்னா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் இருப்போம். அது எங்கள் அப்பா கிணத்தை பார்த்து இத்தனை ஆழம் இருக்குது, நாம் எங்கே போய் மோட்டர் ஓடுறதுன்னு வந்துட்டாரு. அப்புறம் ஒன்னிவளத்தில் போய் பார்த்தோம். அங்கே ஏக்கரா 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அவங்க 15 ஏக்கராவுக்கு 1500 கேட்டாங்க. அம்மாவுக்கு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த 1500 இல்லை, எங்கள் அத்தைக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு 1500, அப்புறம் எழுத்துக்கு ஒரு 200, 1700 வாங்கிட்டு வந்தோம். இப்போ எங்ககிட்ட அந்த மலையடி பார்த்து சுற்றி எங்கள் தம்பி ஒரு மொத்தம் 25 ஏக்கர் அந்த இடத்துல இருக்குங்க. மத்திய சிறைச்சாலை எங்கே இருக்குது? மத்திய சிறைச்சாலை 334 கோடி ரூபாயில் மலையை, அந்த கக்க மலைங்கிறத பூராம சிறைத்துறை எடுத்துட்டு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இருக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சிடுச்சு, அதுவும் வந்து சேரும் போல் இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு. இந்த நல்குறவு எவ்வளோ வேலை பண்ணுது பார்த்தீங்களா? முன்னோர்கள் தேடி வைத்த பொருள்
செல்வம் இல்லாவிட்டால் வறுமை வந்து. கொஞ்சமாவது நம்ம அப்பா அம்மா தாத்தா கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம், மொத்தமாக அவங்களே கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, சில குழந்தைகள் மேலே வராத காரணம் பெற்றோர்கள் இல்லை. தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை போம், மனைவியோடு எல்லாம் போயிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாயிரு. அப்புறம் நல்ல சோம்பேறிகள் இருப்பாங்க, அவங்க வந்து உழைப்பு இல்லாதவர்கள் இருப்பாங்க. உழைப்பு இருந்தாலும் மதிநுட்பம் இருக்காது, நல்ல அறிவு இருக்காது. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னுட்பம். நல்ல அறிவு வேணுங்க. அப்புறம் கல்வர்கள் ஏமாந்தா கொண்டு போயிடுவாங்க, கொள்ளைக்காரர்கள், இவங்கெல்லாம் நம்ம சொத்தை கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். அப்புறம் குடிக்கிறது இருக்கக்கூடாது, அது நம்ம கிட்டே போக முடியாதுங்க. இப்போ குடிக்கிறது பார்த்துக்குங்க, எதை குடிக்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் அது போனால் போயிட்டு போகுது. இந்த ராட்டச்சீட்டில் வந்து அதெல்லாம் போச்சு. சூது ஒன்றை பெற்று 100 இலக்கம் சோதரனார். ஒன்று கிடைச்சா போச்சு. நாங்கள்லாம் கூட ஆரம்பத்தில் போய் ஒரு 10 சீட்டு வாங்கினோம், 2 சீட்டுக்கு பணம் வந்தது, கொஞ்ச நாள் பார்த்து போட்டு லீவ் போட்டெல்லாம் சூதுக்கிட்டு போய் பார்த்தோம். ஒரு ஆசிரியர் நானும் அது தப்புங்கிறத தெரிஞ்சே செய்யறது குடியும் சூதும். அப்புறம் அதுக்கு மேலே ஒன்று தெரியாத ஊருக்கு போயிட்டு அங்கே அதே தான் இருக்குது. தாய்லாந்து தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அங்கே எங்கே பார்த்தாலும் இருக்குது விலை மாதர். அது ஆகாது. அப்புறம் தீய ஒழுக்கம், இயற்கை பேரழிவு, ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் கஷ்டங்க, சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் இந்த நல்குறவுக்கு காரணம், ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் இத்தனை இருக்குது. இதில் ஏதாவது கவனமாக இருந்துட்டோம்னா நல்லது என்ற ஒரு செய்தி இந்த திருக்குறள் சொல்றாரு. இன்மை என ஒரு பாவி, 1042வது குறளுங்க. 3 குறள் தான் சொல்ல போறேன், நேரம் பண்ண இவங்க நம்மளை விட மாட்டாங்க. இன்மை என ஒரு பாவி, இல்லாமையாகிய ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒன்று நம்மைய. அது என்ன பண்ணுங்க, மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இந்த இன்மை இல்லாமையாகிய பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய அது பக்கத்துக்கு நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு இந்த உலகத்திலும் இன்பம் இருக்காது. நாம் செய்ய வேண்டிய செயல்களை சரியா செய்யலைன்னா மேலுலகம் இல்லை. திருவள்ளுவருக்கு இந்த உலகத்தில் ஒரு எண்ணம் இருக்குது, மேலுலகம் இல்லைனும் ஈதலை நன்றுன்னு ஒரு சொல்றார். கொடுங்க, மேல் உலகம் இல்லைனாலும் பரவாயில்ல, மேல் உலகம் இருக்கும். வறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பாவி, ஒரு கொடிய பாவி ஒருவனிடத்து வரும்போது அவனுக்கு இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இல்லாதவாறு வரும் அல்லது வருவான். நுகராமையால் நாம் அனுபவிக்காததுனால இம்மை இன்பமும் நமக்கு இல்லை, நாம் மற்றவங்களுக்கு கொடுக்காததுனால மறுமை இன்பமும் இல்லை என்பது இந்த பொருள். அதுக்கு மேல அடுத்த திருக்குறள்ல நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும். நல்குறவு என்னும் இடும்பை, இடும்பைன்னா நிறைய இடத்துல இடுக்கண், இடும்பை, நிறைய இந்த இடத்துல திருக்குறள் புதிய சொற்கள். துன்பங்கிற ஒரு சொல்லுக்கு நிறைய சொல்லி இடுக்கண் வருங்கால்னு சொல்றாரு. நிறைய திருக்குறள் இருக்குது. திருக்குறள் நம்ம சொல்ல இப்போ கம்பன் கழகத்துல கம்பராமாயணத்தோடவே திருக்குறள் சொல்லக்கூடியவங்க நிறைய வந்துட்டாங்க. திருக்குறள் ஆராய்ச்சி தொடங்கி இருக்கு நம்முடைய கம்பன் கலைக்கூடத்துல. திருக்குறள் சும்மா ஏதோ சொல்லுக்கு பொருள் சொல்றதுல திருக்குறள் ஆராய்ச்சி மையமாக நம்முடைய கம்பன் கலைக்கூடம், நம்ம கலைக்கூடம் இப்பொழுது திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதால் வறுமையே துன்பம். வள்ளுவர் சொல்ல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அது மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா இந்த காலத்துல பொருள் இருந்தா அந்த காலத்துல அருள் வந்துடும். அதனால வறுமை ஒரு துன்ப நிலை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது இந்த நுகர்ச்சி பொருள் இல்லாத துன்பத்தால் நமக்கு நிறைய சரியான நேரத்துக்கு சோறு கிடையாது, துணிமணி கிடையாது. ஆரம்ப காலத்தில் நாங்களாம் அப்படித்தான் எல்லாரும் இங்கே இருக்க என்னுடைய வயது ஒத்தவர்கள் யாரும் அந்த காலத்தில் வசதியாக இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி இல்லை, 10% கூட அன்னைக்கு இல்லை. நுகர்ச்சி பொருள் இல்லைன்னா பெற்ற தாய் விரும்ப மாட்டாள். இல்லானை இல்லாலும் வேண்டால் இந்த இடத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் சொல்லி. பணம் இல்லைன்னா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா மூத்தோன் வருக எண்ணாத அவர்கள் அறிவுடையவனை ஆரரசம் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுவான். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பெற்றதாய் விரும்ப மாட்டாள். மனைவி உட்கார்ந்துருந்தா எது மாதிரியோ உட்கார்ந்துருக்கிறியா, இங்க எதுக்கு இருக்கா போய்மாங்க. பையனை கேட்டான்னா அவன் கோட்டான்னு எழுதுறான். எங்க கால் போறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார்ங்கிற. அதனால மனைவி பணம் இல்லைன்னா எதுக்கு இப்படி உட்காந்து அவங்க என்ன சொல்லுவாங்கிறது அந்தந்த ஆளுகளுக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் உணவின்றி படக்கூடிய துன்பம். குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கலைன்னா அது ஒரு துன்பம். வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பு கிடைக்காது. எங்காவது ஒரு செட்டு மாடு ஓட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று அடியில் போய் உட்காந்துருப்பாங்க. இத்தனை பெரிய எழுநிலை மாடம்னு நம்ம காலத்தில் இருந்திருக்கு. இலக்கிய காலத்தில் எழுநிலை மாடம் 7, அது நடுநிலையில் கோவலன் அன்னை வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் காணாமல் போயிருமாங்க.
அப்புறம் சுற்றமும் நட்பும் யாரும் கிட்டே வர மாட்டாங்க. ஏழை வீட்டுக்கு ஏழை சொல் அம்பலமே வராது. ஒரு வாரம் வந்து டென்ட் அடிக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்க. அதற்கு மேலே கல்வி கூட நம்ம படித்தாலும் கூட அது சரியான அது பயன்படாது, வேலை கிடைக்காது, சரியான ஆட்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம்? கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. இறந்து கூட வாழலான்னா இறந்தாலும் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க, நமக்கு 5000 கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாளைக்கு பச்சு எடுத்தாலும் ஒன்றும் நமக்கு அது பயன்படாமல் போகும். அதனால் யாராவது கொடுப்பாங்களான்னு அவங்கள தேடிட்டே இருப்போம். கவலை நமக்கு கரை கடந்து போகும். இப்படி பல்வேறு விதமான துன்பங்கள் வருவதால் பல்குறை துன்பங்கள் படும். அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். குறை என்பதற்கு பெருமைன்னு பரிமையில் எழுதியிருக்கார். பெருமையெல்லாம் போயின்னு சொல்லிடுறோம். அடுத்த திருக்குறளை ஒரே திருக்குறளை முடிச்சுக்கிறேன். அறஞ்சாரா, இது நல்லா பார்த்தீங்க. அறம் சார்ந்தன்னு ஒரு சொல் உலகம் பூரா இப்போ பரவிட்டு இருக்குது. வள்ளுவர் சொல்றார், அறம் சாரா நல்குறவு. இந்த நல்குறவுக்கு நல்லது கெட்டது தெரியாது, யாருக்கு இருக்கணும் யாருக்கு போகணும்னு தெரியாது. நல்குறவு, அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். பெற்ற அம்மா கூட இவன் வந்துட்டானா, என்ன வயசு போறோன்னா, எப்போ பணம் கேட்க போறோன்னா, நம்மகிட்ட இருக்கிறது இதை கொடுத்து அவனு மேலையானா நானும் மேலையானேன் அப்படின்னு அறத்தோடு பொருந்தாத வறுமை உடையவன் தன்னை பெற்று வளர்த்த தாயாலும் அயலான் போல புறக்கணிக்கப்படுவான். அறத்தோடு பொருந்தாத வறுமையுடையவன் தன்னை பெற்று வளர்த்த தாய், எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய தாய் இந்த வறுமையை பொறுக்க மாட்டாங்க. அதனால தான் பெருமான் சிறுவனாற்று படைகள் நினைக்கிறேன், அதில் ஒரு வீடு வறிய வீடு, நாய் அங்கே படுத்திருக்குது. ஒரு 5-6 குட்டிகள் 2 நாளைக்கு முன்னால் தான் குட்டி ஈல்ருக்குது. அதுக்கு உணவு இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, காதுகள்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டி எடுத்து வளர்த்திக்கலாம், அன்னைக்கு வளர்த்தாம விட்டுட்டாங்க. அந்த திறவா கண்ணை அதிரணை பன்மை திறவாத கண்களை உடையன திறவாய் கண்ண சாய் செவி குருளை கரவா பால்மடி கவர்தல் நோனாது புனிட்டு நாய் குறைக்கும் புல்லெண்ணிட்டில். அந்த நாய்கிட்ட யாருமே நாய்ப்பால் ஒட்டகப்பால் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நாய்ப்பால் எடுக்க மாட்டேன். அது கண்கள் 2 திறக்கலை, திறவா கண்ணா. காது 2 வளைஞ்சது, சாய் செவி குருளை, குருளையும் குட்டியும்ங்கிறது அது வருது. கரவா பால்மடி கவர்தல் நோனாது புனிட்டு நாய் குறைக்கும் புல்லெண்ணட்டில். அவ்வளோ வறுமையும் இருந்திருக்குது, வசதியும் இருந்திருக்குது. வறுமையை சொன்னோம், வசதி அடுத்த அமர்வுகளை சொல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி அமைகிறேன். வெல்க தமிழ். நன்றி. சரி, இன்னைக்கு அம்மா மருத்துவருடைய அம்மாவுக்கு நினைவஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து உட்காந்துட்டு தான் ஒரு கவிதை எழுதினேன். இதோ இந்த சமயத்தில் படிச்சுட்டா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அப்படியே படிச்சிடறேன். ஐயாவை காணோம், பரவாயில்ல சொல்லிடலாம். ஓங்கி உயர்ந்த மரம், விரிந்து பறந்த கிளைகள், பூக்கள் பூத்து குலுங்குகின்றன, காய்களும் கனிகளும் கொத்து கொத்தாய் மண்ணின் மறைவுக்குள் இவைகளுக்கெல்லாம் உயிர் தரும் வேர், அதுதான் தாய். கருவறையில் தெய்வம், ஒரு தெய்வமே நம்மை வைத்தது கருவறையில், அதன் பெயர் தாய். உதிரமே உணவாக செவிக்குள் வாங்கிய செய்தி நமக்கு வரலாறாக, உதிரமே உணவாக செவிக்குள் வாங்கிய செய்தி நமக்கு வரலாறாக, சேயின் விழிப்பில் தாயின் முகம் நிலவாக, நாம் சோர்ந்த போதெல்லாம் நம்மை சார்ந்த நின்ற துணை தாய். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நம்மை நினைந்த நாட்களே அதிகம். நாமும் நினைந்து நம் பணியை நாள்தோறும் தொடங்குவோம். ஆம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. ஆம், தாயே நம் வழித்துணை. நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய தாயாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி. அம்மாவை பற்றி சில கவிஞர்கள் எழுதிய சில வரிகளை கூறிவிட்டு நான் அடுத்ததாக என்னுடைய கவிதைக்கு செல்கின்றேன். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை,
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, அன்னை ஓர் ஆலயம், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, உயிர் கொடுத்தாய், உடல் கொடுத்தாய், உலகம் காட்டி வளர்த்தெடுத்தாய். அம்மா, நிலவுக்கும் ஒரு நாள் விடுமுறை உண்டு, உந்தன் அன்பிற்கு என்றுமே விடுமுறை இல்லையே. தாய் இல்லா ஒன்று உலகத்தில் இல்லை, அது இல்லாமல் ஒரு உயிரும் பிறப்பதில்லை. ஆண்டவன் படைப்பில் அனைத்திலும் அழகு, அன்னை என்னும் சொல்லே அவனது உருவம், அன்னை என்னும் சொல்லே அவனது உருவம். ஒரு குழந்தைக்கு தாயின் முத்தமே முதல் வேதம், ஒரு குழந்தைக்கு தாயின் முத்தமே முதல் வேதம். கருநீல மலையினிலே மகனிருந்தான், கருநீல மலையினிலே தாய் இருந்தால், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தால் என்று அம்மாவை பற்றி நம் கவிஞர்கள் எழுதிய சில பாடல் வரிகளை அம்மா அவர்களுக்கு நினைவேந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம். அடுத்ததாக சில நாட்களுக்கு முன்புதான் குடியரசு தினம் முடிந்தது. அவற்றை பற்றி ஒரு சின்ன கவிதை ஒன்று. ஆங்கிலேயர்கள் எடுப்பதையெல்லாம் எடுத்துவிட்டு தொடுப்பதையெல்லாம் தொடுத்துவிட்டு நம்மை வெறுங்கையோடு விட்டு சென்றார்கள். திகைத்து நின்றோம், என்ன செய்வதென்று யோசித்தோம், பகைத்து நின்றோரையும் பக்குவமாய் நடத்தினோம். பொருளாதார கொள்கைகளை சீர்படுத்தி மாற்றினோம், தொழில்துறையை வளர்ச்சியடைய செய்தோம், விவசாயத்தை விரிவாக்கினோம், பசுமை புரட்சியை ஏற்படுத்தினோம், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு கண்டோம், ஆலயங்களை சீர்படுத்தினோம், ஆன்மீக உணர்வை வளர்த்தோம், விஞ்ஞான ஆராய்ச்சியை விரிவுபடுத்தினோம், விண்வெளி ஆய்வில் விண்ணை தொட்டோம், பெண்கள் முன்னேற்றத்திற்கு முதலிடம் கொடுத்தோம், திரௌபதி முர்முவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தோம், அடுப்பூதிய பெண்களை ஆகாயத்தில் பறக்க வைத்தோம், பெண் அடிமைக்கு குரல் கொடுத்தோம், மருத்துவத் துறையில் மாபெரும் சாதனைகள் புரிந்தோம், விளையாட்டுத் துறையில் வீர சாகசங்கள் புரிந்தோம், கல்விக் கொள்கையில் புரட்சிகளை ஏற்படுத்தினோம், கனவு காணுங்கள் என்று மக்களை தோண்டினோம், வல்லரசு நாடாக உயர முயற்சி செய்தோம், மதவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கினோம். இந்த ஆண்டு வந்தே மாதரம் பாடலுக்காக 150வது விழாவை கொண்டாடினோம். துணை ஜனாதிபதியாக ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செய்தோம். தேசிய பறவை மயிலை தோகை விரித்து ஆட வைத்தோம். தேசிய மலர் தாமரையை மகிழ்ச்சி மலர வைத்தோம், மகிழ்ச்சி பொங்க மலர வைத்தோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் ஆனால் குறிக்கோள்கள் மாறாமல் ஓயாது உழைத்தோம். எங்கள் தேசிய கொடி 77வது வயதில் உலக அரங்கில் உயரமாக பறக்கிறது. இப்பொழுதும் எப்பொழுதும் உயரமாக பறக்கட்டும் நம் தேசிய கொடி. நன்றி, வணக்கம். காலம் கருதி முழு குறள்களையும் சொல்லாமல் ஒரு 2 குறளை மட்டும் சொல்லிட்டு ஒரு தெங்கச் சுவாமிநாதனோட கதையோட முடிக்கலாம். அதற்கு முன்னால் கடவுள் மாய்ந்த வழுதி அவர் எழுதிய ஒரு புறநானூறு பாடி போயிருக்காரு, பேசிட்டு போயிருக்காரு. அந்த பாடல் சொல்லாம முடியாது. நான் எல்லா புறநானூற்று பாடல்கள் இசையோடு பாடுவேன். ஆனால் இப்போ எல்லாமே இல்லை, அதனால ஒரு பாடல் மட்டும் ஒரு 5-6 வரி தான் வருது. உண்டால் அம்மையு உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமிழரும் உண்டலும் இளரே முனிவிலர்
துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி அன்னமாட்சி அணையராகி அயர்விலா நன்தோல் நன்தோல் உண்டால் அம்மையு உலகம் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே உண்டால் அம்மையு உலகம். இன்னைக்கு பயனில் சொல்லாமை 20வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி அவர் தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு கதை சொல்லியிருப்பார். சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயலினா சொல். அந்த குறளுக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி 1946வது வருஷம் சென்னை வானொலி நிலையம் தொடங்கி 6வது நாள் சிறுகதையின் இலக்கணம் அப்படின்னு பேசுறாரு. ஒரு சிறுகதைன்னு எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும், ஒரு ஊரில் அப்படின்னா அடுத்தது என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி பேசுகிறவங்களும் தான் என்னையும் சேர்த்து சிறுசாக பேசணும், நிறைய விரிவாக வச்சுக்கூடாது. அதுக்கு அங்கே ஒரு கதையை சொன்னார். ஒரு நாள் உபய வேதாந்த தேசிகர், காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, குப்பா நீ உடனே திருப்பெரும்புதூர் ஓடிப்போய் திருக்குழந்தையிலே இருந்து வந்திருக்கின்ற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி திருக்குளத்தில் வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டு வா. எல்லாம் விவரமா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு குப்பங்கிட்ட சொல்றாரு, குப்பா சொல்லிடுவியான்னு. அது என்ன சாமி சொல்லிட்டா போகுது, வைஷ்ணவ பாஷை புரிஞ்சதா, அது என்ன சாமி சொல்லிட்டா போகுது, எங்கே ஒரு தடவை சொல்லிக்காமி அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான். கும்பகோணத்தா சாமி கொட்டையில் விழுந்தா, இவ்வளவுதான் சாமி சொல்லணும். இதுக்கு போய் எவ்வளவு சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிகருக்கு புரியவில்லை என்பது. இதை திருவள்ளுவர் சொல்வன்மையில 9வது அந்த அதிகாரத்துல 65வது அதிகாரத்துல 9வது குறள் சொல்வார். பல சொல்ல காமுறுவர் மண்டு மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். ஏன்னா சொல்வன்மை இந்த பயனில் சொல்லாமையே அவாய்டன்ஸ் ஆஃப் ஐடியல் டாக். சுதானந்த பாரதி விவரமா ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். இதுல எந்த மாதிரி இருக்கணும்னா அதே மாதிரி இந்த அதிகாரத்துல தான் 2 எண்ணல் சொல்லுவாருங்க. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். ஏன்னா 2 எண்ணல் போட்டு அவர் பேசுவார். அதனால நம்ம வீண் பேச்சுக்களை தவிர்ப்போம், நல்ல பேச்சுக்களை ஆராய்வோம். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் ஆர்க்கும் அரிது. நன்றி. அமர்ந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் மற்றும் உள்ள மாந்தர்க்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது சீனா கூனா பானாலானா சொக்கநாத புலவர் மகவின் மைந்தனாகிய ராஜமாணிக்கம் என்பதே என் பேரு, முறையூரே என் ஊரு. கொங்கு தமிழ் இருந்தாலும் கொங்கு தமிழ் பேசிடுவோம், கோவையில் தாள் வாழ்ந்திடுவோம், தங்கு தடை ஏதுமின்றி தங்கத்தமிழ் வளரவும் வேண்டுவோம், நாங்கள் வளரவும் வேண்டுவோம். ஏனென்றால் அந்த சொக்கநாத புலவரை பற்றி ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் ராமாயணத்துக்கு உரை எழுதியவர், அதை பதிப்பிக்க முடியாத பாவலர், நாவலர், நல்ல தமிழ் காவலர், அவரடி போற்றி. பின்னாளில் அவர் புலவர் என்று சொல்லும்போதே இன்னார் என்று அறியப்பட்டவர். அப்படிப்பட்டவரின் கீழ் 40 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய உதவியை தேடி டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் உதவி தேடி வந்த பொழுது அவருக்கு தேவையான உதவியை இவர் செய்திருக்கிறார். அதனாலேயே சொன்னேன். இப்பொழுது நேரம் கருதி என்னுடைய சிறு கவிதை மட்டும் சொல்கிறேன். துள்ளாத மனமும் துள்ளும் தூய தமிழ் சிந்தை அல்லும், வாங்குகின்ற மூச்செல்லாம் தமிழாகட்டும், வடிக்கின்ற வியர்வை துளி உரமாகட்டும், தேங்குகின்ற மொழி வளர்ச்சி பாய்ந்து வந்தால்
தெள்ளு தமிழ் நாட்டினுக்கு விடிவு வரும். தமிழ் மொழியின் வாழ்வாலே இனமும் நிற்கும். தமிழ் கோரும் நல்லுலகம் இனியும் வாழும். செம்மொழியில் செழுமை சேர் வளமும் உண்டு. செந்தமிழே மங்காத புகழை தரும். வேதனைகள் மிகுந்து விட்டால் வேண்டிய ஊக்கம் போகும். ஊக்கமே வெற்றி என்று உத்திர வேதம் சொல்லும். இனித்திடும் சொற்கள் கூட்டி இயம்பலாம் கசப்பை விட்டு. நனிமிகும் சொற்கள் கொண்டு நயம்பட பேச வேண்டும். பாங்காய் தமிழை படித்தால் பாரினில் சீர் உயரும். செந்தமிழ் செழிப்பாய் வளர சீராய் ஆய்வினை செய்வோமே. ஈடினை இல்லாத தமிழை போல் இலக்கியங்கள் நிறைந்த மொழி ஏதுமில்லை. மணக்கும் தமிழ் சொற்கள் எல்லாம் சந்தனமாம். மணக்கும் தமிழ் சொற்கள் எல்லாம் சந்தனமாம். முனைப்போடும் நம் தமிழை படிக்க வேண்டும். முடிசூடும் மூத்த மொழியாக நம் தமிழ் திகழ வேண்டும். மங்காத விளக்காக வேண்டும். அதற்காக மறுக்காமல் உழைக்க வேண்டும். இளையழகு கிளையழகு இனிய தமிழ் ஓசையெல்லாம் அழகு. அலைதனிலே அசைந்தாடும் நாவாயும் வெல்லும். அசையாத வலிமைக்கு மலையே சாட்சி. அடங்காத ஆசையினால் தான் துன்பம். நகருவதே நதிக்கழகு. முன்னேறுவதே மனிதர்க்கு அழகு. ஓயாமல் ஒளியாமல் முயன்றால் ஒன்றமிழும். ஓங்கு புயல் கொள்ளும் ஓர் நாள். அமிழ்தின் இனிக்கும் தமிழ் பணி அமிழ்தின் இனிக்கும் தமிழ் பணி செய்தால் அருந்தமிழ் அரசாளும் என்றும். ஒருமையில் பெருமையின்று ஒப்பற்ற செயலுக்கு அதுவே துணை. ஆனால் ஒருமையில் பேச வேண்டாம். ஒருவரையும் சிறுமையில் வீழ வேண்டாம் சிந்திப்பீர். தாயுந்தன் தாழ்பணிந்தேன் தமிழ் தாயுந்தன் தாழ்பணிந்தேன். மண்டி கிடக்குது மாண்பு. மற்றவரை மதிப்பதால் உயரும் உங்கள் மாண்பு. கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் என் பூமி தாயின் புதல்வர்களுக்கு ஒரு தாயின் புதல்வர் உங்கள் உடன் வருவா சகோதரன் உங்களுக்காக ஒரு வடிவமைக்கிறேன். நான் இப்பொழுது எடுத்தாண்டு இருக்கிற திருமந்திர செய்யுள், அதாவது இயமம் என்ற தலைப்பில் இருக்கிறது. போதகந்தோறும் புரிச்சடையாளடி யாதுகந்தாரும் அமராவதி செல்வன் இவனென ஏதுகந்தான் என்றொருள் செய்திட மாதுகந்தான் மால்விடையோன் என்பர். இப்போ நம்ம தலைப்பே என்ன கேட்டீங்கன்னா, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு மணித்துளிகளிலும் வருத்தம் என்பதை உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடாது. முதல் விதி தான். ரெண்டாவது விதியை சொன்னார், ஏதுகந்தான் என்றொருள் செய்திட, அதாவது எதை செய்தாலும் இந்த இளையோர் சமூகத்துக்கும் நாளைய சமூகத்துக்கும் நாம், அதாவது ஆன்மீகத்திலே நல்ல இனிமை சொற்களையே தர வேண்டும் என்பதுதான். மாதுகந்தான் மால்வடையோனுங்கிறார். இங்கே தான் மிக முக்கியமான பயனுங்க. இப்போது எனக்கு நான் ஒரு சான்று கொடுக்கணும். அதாவது இப்போ செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு, இப்போ ராஜான்னு ஒரு கணவன், ரெண்டு பேர் அவர் வந்து கேட்குறாரு, பொதுமன்றத்தில் பேசுகிறாரு. என்ன சீடு மூஞ்சி சிங்கார செல்வி, என்ன எப்பொழுதுதான் நீ சிரிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த அம்மா வந்து உடனே கோபம் வந்துடுச்சு. என்ன கோபம் வந்துதுன்னா, எப்படி என்னை சிடுமூஞ்சி சொல்லலாம்? சிடுமூஞ்சி சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது இவர் சொல்கிறார், நீதாம்மா நிரூபிச்ச சிடுமூஞ்சி, நான் சொல்லலை, நீ தான் சொல்கிற. சிடுமூஞ்சி நீ தான் சொல்லிட்ட பார், நிரூபிச்சிருக்க பாரு. அப்போ சிங்கார செல்வின்னு சொன்னது மட்டும் ஏன் உன்னோட உள்ளத்துக்கு வரல? நான் சிங்கார செல்வின்னு சொன்னேன்ல, அது ஏன் உன்னோட உள்ளத்துக்கு வரல? வந்திருந்தா இந்த சிடுமூஞ்சித்தனம் போயிடும் அல்லவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டு போட்டு போயாச்சுங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பப்ளிக், அந்த மண்டலத்தில் இருக்கிற உறவினர்கள் மற்றவங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தயவு செய்து குடும்பத்தில் கோபத்தை கொண்டு வராதே, குடும்பம் கெட்டுவிடும் என்கின்ற ஆலோசனை அத்தனை பேரும் சொன்னார்கள். ஆனால் கணவன் சொன்னால் கேட்பாங்களோ இல்லையோ, இந்த உறவுகள் சொன்னால் கேட்பாங்களோ இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இதைய தான் சொல்ல மாது வந்தான் மறுபடியும் இதைய மனசில் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா,
அதாவது வள்ளுவர் சொல்றாரு, தப்பே இல்லாட்டி சண்டை போடுது, அதாவது அவங்களோட ஊழல் செய், ஏன்னா ஊழல் செஞ்சீங்கன்னா தான் அவன் மனசு உனக்கு புரியும் அப்படின்னு பெண்ணுக்கு அறிவுரை சொன்னவர் கடைசியில் ஆண் கேட்குறமா சொல்றாரு, வெடிய வெடிய என் மனைவி திட்டிக் கொண்டு இருக்க வேண்டும், நான் திட்டாதே என்று கெஞ்சுவதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று முடித்தானே. அந்த வள்ளுவன் இங்கே என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து அவள் திட்டும்போது பலவீனமானவள், பலவீனமானவங்க தான் திட்டுவாங்க, பலமானவன் திட்ட மாட்டான், திட்டுவானா? திட்ட மாட்டான். அப்போ பலவீனமானவர்கள் திட்டும் போது அவர்களுடைய பலவீனம் என்ன என்று புரிந்து கொண்டு பலமான விஷயங்களை அவர்களுக்குள் திணித்து 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 அந்த பெண்ணை பலமாக மாற்றிவிட்டு நீ அவளை ரசிக்க வேண்டும், அப்படி ரசித்தால் உனக்கு இனிமையான மனைவி கிடைப்பாள் என்று சொல்கிறது இந்த திருமந்திரம் என சொல்லி நன்றியோட விடைகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்பு நண்பர்களே, ஆறுமுகத்தை பார்த்தா எனக்கு இப்போ அடடா அவர் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன், பேசுறவங்க விட்டவே மாட்டேன், பேசியே தீர்வேன்னு. ஆறுமுகத்துக்கு அட என்னப்பா இப்படி பண்றீங்களேன்னு கேட்குறவங்க விடுங்கப்பா சாமி. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேண்டி விரும்பி கேட்டதால் கொண்டு வந்த செய்தி, இன்னைக்கு தைப்பூச திருநாள், வடலூர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுக்கு உகந்த நாள். நாம் எல்லாம் தமிழால் இணைந்திருக்கின்றோம். அந்த பெருமான் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு வழி சொல்றார், எளிமையான வழி. கல்வி நலம், கல்வி நலம், செல்வம், காருண்யம், அன்பு, ஒழுக்கம், புல்லுரு மெய்ஞான அனுபூதி, இவை எல்லாவர்க்கும் எங்கள் தெள்ளுதமிழ் கோமான் ராமலிங்க வள்ளல் அருட்பாவாள் வரும் அப்படின்னு உத்தரவாதம் சொல்லிட்டாருங்களா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமா சொல்றாரு. நமக்கு எல்லாம் கல்வியில் எத்தனையோ பேர் இங்கே எவ்வளவோ மனநிலைமையில் வந்திருப்பீங்க. வாராத வல்வினை வந்தாலும், வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையோடு தீராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் பேர் சொன்னால் போமே பிணி, எந்த துன்பமும் போயிருவான், கல்வி நலமெல்லாம் வந்துருவான். ராமலிங்காய நம, இதை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட பெருமான் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு திருவாசகம் எல்லாம் பக்கம் படிக்கிறாங்க. வான்களந்த மாணிக்க வாசகா, அவர் ராமலிங்க சுவாமிகள் சொல்றாரு, வான்களந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பு சாற்றினிலே, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்றாரு, அவருக்கு எப்போது வாட்டம் இல்லையா. வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது தங்கியிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும். கீழ்ப்பறவை ஜாதினா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா வௌவால் பறவைன்னு சொன்னா வாயிலேயே மலம் போகும், வாயிலேயே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும், பொல்லா விலங்குகளும் மெய்ஞான ஞாட்டமுறும், என்னில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றோ. அப்பேற்பட்ட தமிழ் அவர் சொல்றாரு. அவர் சொல்றது, நீ திருவாய் வளர்ந்த தமிழ், திருவாய் மலர்ந்த தமிழ் மாமரை அப்படின்னு சொல்லி
வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை நான் இங்கே சொல்லி விடைபெறுகின்றேன். என்னன்னா, இந்த சபை தமிழ் பேசும் சபை. தமிழ் தாய்க்கு நம்ம பிறந்தோம், தமிழால் வாழ்கின்றோம், தமிழால் இணைந்து இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். நான் எங்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அப்புறம் ஒரு மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு, திருவாசகம் முற்றோதலுக்கு போகலாமா, இல்லை வள்ளலாருடைய இன்னைக்கு தைப்பூச விழாவுக்கு போகலாமா? தமிழ் கூடுற நல்லிடத்துக்கு நம்ம வந்தோம்னா அதுவே சிறப்பு. உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்வதில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பசியில் இருப்பாங்க. அண்ணா என்னன்னா இப்படி கம்பேரிங் பண்ண என்ன பண்றது? நான் ஒரு திருக்குறள் தான் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பேசலான்னு நினைச்சேன். நேரம் கருதி அதை மட்டும் ரொம்ப என்னால் எவ்வளவு சுருக்க சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப சின்ன வயசுலலாம். அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, பொம்பளை புள்ள அதை பண்ணாத, இதை பண்ணாதேன்னு. இது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்கிறோமா. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி, அவனுங்கெல்லாம் ஜாலியாக இருப்பானுங்க. நம்மளை மட்டும் போட்டு எப்போ பார்த்தாலும் சாகடிச்சிட்டே இருக்கும். பொட்டை புள்ள இப்படி பண்ணாதேங்கோ. எங்கள் அண்ணன் தலை வலிக்குதுன்னா போய் அவனுக்கு ஆவி பிடிக்கும், கால் அமுக்கி விடும், தலையமுத்தி விடும். நான் பாருன்னா கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, எப்போ பார்த்தாலும் ஏன் என்னையே இப்படி பண்ணுறேன்னு. பொட்டை பிள்ளைக்கு தலை வலிக்குமா? எங்கள் அம்மா என்கிட்ட கேட்கும், ஏன் என்னம்மா இது, ஏன் எனக்குலாம் வலிக்கூடாதா, எனக்குலாம் வலிக்காதா அப்படின்னு. அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஐயா நானும் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திருக்குறள்லாம் உண்மையிலேயே நான் மனப்பாட பகுதியில் படித்ததோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ நான் வளர்ந்ததுக்கப்புறம் திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு எனக்கே தோன்றி என்னுடைய ஆர்வத்தில் தான் படிக்கிறேன். ஒரு திருக்குறள் படிக்கும்போது தோணுச்சு, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண்ணு. இதை படித்தோடனே எனக்கு தோணும், எங்கள் அம்மா சொன்னது நிஜம்தான். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர வார்த்தை தற்காத்து. நீ உன்னை பார்த்துக்கோ, உனக்கு தலைவலிக்குது நீ சொல்லக்கூடாது. உன்னை நீ செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும், செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க அதை பண்ணுறதே இல்லை. போதும் போதும் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதை பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் அன்னைக்கே ரொம்ப மனத்தத்துவத்தோடு எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணும். நீ உன்னை பார்த்துக்கோ, உன்னை பார்த்துக்கிட்டா உன் குடும்பத்தை பார்த்துக்கலாம், உன் ஃபேமிலியை நீ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக அது வரும் தகை சான்ற. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ல, இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கும், போகிற இடத்துல பேரை கெடுத்துறாத. எப்பப்பாரு உனக்கு இதே தானா, போகிற இடம்னு சொல்லிகிட்டே இருமா, பாரு ஒரு நாள் என்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நாம் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அந்த குடும்பத்தினுடைய பேரை நாம தான் காப்பாற்றணும். அதை ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க. என்னடா அப்படின்னு இதை அந்த பெண்ணியம் பேசுகிற மக்களோட ஒரு சில பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சப்போ தோணுச்சு, நம்ம தான் பண்ணுமான்னு. அப்போவும் எனக்கு இதே திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது தாய் வழி சமூகம் தானே நம்மளது. ஒரு பெண் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டுட்டு போறா. ஒரு தாய் வழி சமூகத்தை சார்ந்தவங்க தான் நாம. கடைசியா ஒரு வார்த்தையில முடிப்பாரு வள்ளுவர், சோர்விலால் பெண். அன்னைக்கே எங்க அம்மா சொன்னுச்சு. இது வரைக்கும் எங்க அம்மா டயர்டாக்கி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சிடும். 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு அது எல்லா வேலையும் பார்க்கும். அப்புறம் இல்லைன்னு எல்லாமே இருக்கும். நாங்களே எங்கேயாவது வெளியே போறோம்னா எங்க அம்மா கிட்ட மட்டும் டீ இருக்கும், எங்க கூட தான் வந்திருக்கோம். எப்படி ரெடி பண்ணணுன்னே தெரியாது. பஸ்ல தான் டிராவல் பண்றோம்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கோம். ஏன் இதெல்லாம் எங்கிருந்து ஒன்னாதானே வந்தோம் வீட்டுல இருந்து, நீ மட்டும் எப்படி எட்டு வந்த அப்படின்னு எனக்கு தோணும். எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளுவர் இந்த குறளை எழுதியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் சேகர் அண்ணாதுரை அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய கம்பன் கலைக்கூடத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு 15/2/2026 நிகழ்ச்சிக்கு அனைவரும் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.